திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் தலமாக போற்றப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் தீபத் திருவிழாவையொட்டி அலைக்கடலென திரண்ட பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் கிரிவல பாதையில் வலம் வந்தனர். அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மாலையில் கோவிலிலிருந்து மலையை நோக்கி பார்த்தபடி அர்த்தநாரீஸ்வரர் காட்சியளித்தார். பின்னர் 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. அக்னி வடிவில் ஜோதி ரூபமாய் அண்ணாமலையார் காட்சியளித்தார். மகாதீப தரிசனத்தை கண்டதும் மெய் சிலிர்த்த பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டனர். திருவண்ணாமலையில் மகாதீபம் முடிந்ததை அடுத்து பக்தர்கள் சொந்த ஊர் செல்ல ரயில் மற்றும் பேருந்துகளில் அலைமோதி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், நமது புதிய தலைமுறையில் கூட சிறப்பு நேரலை செய்தோம். லட்சக்கணக்கான மக்கள் மகாதீபத்தை காண குவிந்திருந்தனர். அவர்கள் ஊர் திரும்ப சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அப்படி இருந்தும் மக்கள் கூட்டம் அலைமோதுவது ஏன்? என்ன ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கின்றது? பாலா, திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா 2024 கோலாகலமாக முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்த மகா தீபத்தை காண்பதற்காக நாடெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு புதிய தலைமுறையிடம் பேசிய இந்து சமய அறநிலையத்துறை சேகர்பாபு கூட கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக பல லட்சம் பக்தர்கள் வந்திருந்தார்கள் என தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையில் தற்போது நாம் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இங்கிருந்து பக்தர்கள் வருகைக்காகவும் திருவிழா முடிந்து பக்தர்கள் செல்வதற்காகவும் சிறப்பு ரயில்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இரண்டு சிறப்பு ரயில்கள் செய்யப்பட்டிருந்தது. மொத்தமாக 18 சிறப்பு ரயில்களும் ஏற்கனவே இயங்கக்கூடிய 12 ரயில்களையும் சேர்த்து 30 ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் பக்தர்கள் மகாதீபம் முடிவடைந்த உடனேயே ஒரே ரயிலில் ஏறியதற்காக முந்தியடித்த கூட்டத்தை நாம் தற்போது பார்த்திருப்போம். இந்த நிலையிலும் தற்போது 1 மணி நேரத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்பட உள்ளது. காட்பாடி, விழுப்புரம், சென்னை, திருச்சி ஆகிய மார்க்கத்தில் இயக்கப்பட்டிருக்கிறது. இதே போலதான் பேருந்துகளும் கூட கடந்த ஆண்டு 7000 பேருந்து இயக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 10,000 பேருந்துகள் இயக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார், போக்குவரத்து துறை அமைச்சர். அங்கேயுமே கூட வேலூர் பேருந்து நிலையத்தில் கூட பக்தர்கள் மகாதீபம் முடிவடைந்த உடனேயே முந்தியடித்து பேருந்தில் ஏறி செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடியும். மாவட்ட நிர்வாகம் மட்டுமின்றி தமிழக அரசும் ரயில்வே நிர்வாகமும் கூட மகாதீப திருவிழாவையொட்டி சிறப்பு ரயில்கள், சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஆனாலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் கடந்த ஆண்டை காட்டிலும் கணித்ததை காட்டிலும் அளவுக்கு அதிகமான கூட்டம் இருந்ததாகவும் ஆந்திரா செல்லும் பயணிகள், அதாவது பக்தர்கள் இந்த ஆண்டு அதிகப்படியாக வருகை தந்திருந்தார்கள். அவர்களுக்கான ரயில் சேவை என்பது குறைவு. ஏனென்றால் திருப்பதிக்கு அதிக நேரத்திற்கு ஒரு முறை தான் ரயில் இருக்குது, காட்பாடிக்கு அதிக ரயில் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தற்போது பக்தர்களுடைய கூட்டம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இருப்பதன் காரணமாகவே ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. பாலா, ஒரே நேரத்தில் அதிக அளவிலான பக்தர்கள் வந்ததால கூட்டம் அதிக அளவில் இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி குமரவேல்.